தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை குறித்து விவாதிக்கிற போது ஒரு தனிமனித தாக்குதலை நோக்கி நகர்வது இருக்கிற திமுக நெருக்கடி கொடுத்தோம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பயப்படலையா கட்சி? அதுல காமெடி என்னன்னா, திமுக நெருக்கடியே கொடுக்கல, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு அலட்சியமா விட்டதன் விளைவுதான் அவங்க வளர்ச்சிய. சண்டைகள் இருக்கு இல்லையா, அது வந்து வழக்கமா திமுக அதிமுகவுக்கு தான் சண்டை நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு நேர்மாறாக தாவேக்காவா திமுகவா இருக்கு. இப்ப திமுக அதிமுக பாமக எல்லாரும் சேர்ந்து கேட்கிற ஒரே கேள்வி, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல? பிரச்சனை இல்லை, அனுபவமின்மை தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை இருக்குதுல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது அப்படிங்கிறது அவராது எப்படி சொல்றதுன்னா, நீங்க வந்து அவருக்கு ஒரு எல்போர்டா இருந்து அதை வந்து வண்டி ஓட்டி பழகிட்டு இருக்காரு, நீங்க ஏன் அவர் கார் பந்தயத்துக்கு கொள்ளன்னு கேட்டுட்டீங்க. இப்போ பாஜகவை வந்து மிக தீவிரமாக எதிர்ப்பதற்கு உடன்ல இருக்கக்கூடிய சக்திகள் இல்லாமல் போயிட்டாங்க. தீவிரமாக எதிர்க்கிற போது கட்சிக்காரர்கள் மீதான வழக்கு வந்து ரொம்ப வலிமை பெறும். ரொம்ப தீவிரமாக அவர்கள்லாம் வந்து வேட்டையாடப்படுவார்களோ என்கிற அச்சமும் ஒன்று இருக்குது. அதனால ஒரு ஒரு மதில் மேல் பூனை மாதிரி ஒரு நிலைமை வந்து திமுகவுக்கு வந்து ஒரு தனிமை ஏற்பட்டுவிடாது. காங்கிரஸை திட்டி வாழ்நாள் பூரா அதுக்கு அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்ச வைகோ அவர்கள் காங்கிரஸ் தலைவரை வச்சு அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அதனால வைகோவை போல ஒரு வரலாற்று முரண் அது அரசியலில் இனி ஒருத்தர் உருவாகவே முடியாது. மொத்த முரண்பாட்டின் மொத்த வடிவம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் காரசார விவாதத்தோட தொடங்கியிருக்கு. எதிர்கட்சிகளை பார்த்து வந்து உங்களை போல நான் வந்து சீப் பாலிடிக்ஸ் பண்ண நான் விரும்பலை, நீங்கள் வந்து முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி எதிர்கட்சியின் மீது கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வைக்க தொடங்கியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் தான் பேப்பர் படிக்க மாட்டாருன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது விஜயே எந்திரிச்சு நீங்கள்லாம் பேப்பர் படிக்காதவங்களான்னு சொன்னது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம்தான். ஒருவேளை அவர் உதயநிதியை மைண்டில் வச்சு சொன்னாரான்னு தெரியல. ரெண்டு பேருமே அடிப்படையில் சினிமா கலைஞர்கள் அடிப்படையில். இவர் வந்து தயாரிப்பாளர், அப்புறம் கொஞ்ச நாளில் இவர் நடிகரானார். உதயநிதி அவர்கள் நகைச்சுவை படங்களில் நடித்தார், ஒரு சில சீரியஸான படமும் நடிச்சிருக்காரு. இவர் நீண்ட காலமாக திரைத்துறை அனுபவம் பெற்றவர். சினிமா கலைஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, இரவு நேர கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு காலையில் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்க. அதனால் பேப்பர் படிக்கிற வழக்கம் இல்லாமல் போவது என்பது சினிமா கலைஞர்களுக்கான ஒரு ஸ்பெஷலுங்கிற அந்த அடிப்படையில் பேசுகிறாங்களான்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை குறித்து விவாதிக்கிற போது ஒரு தனிமனித தாக்குதலை நோக்கி நகர்வது இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து 69 வந்து யார் வந்து நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தாங்க அப்படின்லாம் வந்து இந்த கொஸ்டின்லாம் எழுப்புறாரு. இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் 67 வந்து அண்ணா ஆட்சிக்கு இருந்தார். அண்ணா மறைவு வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இருந்தார். நீர்வளத்துறை வந்து அவர்கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, உதயநிதி வந்து ஒரு இளம் அரசியல்வாதி, பழைய வரலாறு அவருக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க கேஎன்ஆருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதுனால சில டெஸ்ட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முதலமைச்சர் வந்து பேச மாட்டார், அமைதியாக இருக்கிறாரு, வந்து உருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் எகிரி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் இருந்து சில முயற்சிகள் பண்ணுற போது அவர் வந்து எப்படின்னா, சினிமா ஷூட்டிங்லேயும் அவர் இப்படி தான் மூணு இருப்பார், ஆனால் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருப்பார். இப்போ டான்ஸ் ஆடும்போது கூட அந்த ஸ்டெப் எப்படி போடுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பார். பார்க்கும்போது அப்படியே பொம்மை மாதிரி தான் பார்ப்பார். அப்புறம் டக்குன்னு அந்த ஸ்டெப்பு போட்டுருவார் அப்படின்னு சினிமாக்காரங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அது மாதிரி இப்போ அவர் வந்து அரசியலை மிக தீவிரமாக வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கார், கண்காணித்து உள்வாங்கி கொண்டே இருக்கிறாரு. அதனால் அவர் இந்த முறை வந்து இதற்கு முன்பு சட்டப்பேரவையில் அவர் பேசின டோனுக்கும் இப்பையும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கிறாருங்கிறதுனால அரசியல் ரீதியாக வளர்ந்துருக்கு. அரசியல் ரீதியாக வளர்ச்சியை நோக்கி ஒரு நல்ல விஷயம் தானே சார். தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்த வரையில் அதிமுகவினுடைய இடம் என்பது ஒரு முதன்மையான இடத்திலே இருந்தது. பின்னுக்கு தள்ளப்பட்டதற்கு பின்பு தாவேகா ஒரு அதிமுகவாக உருமாறி வருகிறது. அந்த உருமாற்றத்திலே அவர் தன்னை எம்ஜிஆராக ப்ரொமோஷன் பண்ணி பல விளக்கங்களை சொல்றாரு. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதற்கு நீங்கள் போய் சட்ட போராட்டம் நடத்தாமல் நீங்கள் வந்து கர்நாடகாவிற்கு போவதற்கு நீங்கள் எதுக்கு முயற்சி எடுத்தீங்க? அவர் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் நீ வர வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்தால் அது வேற கொந்தளிப்பை உண்டாக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவமதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு.
அது தேவையற்ற அவமானத்தை கூட அவர் சந்திப்பார். அப்பெல்லாம் விமர்சனங்கள் வந்தது. அதுக்கெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து பதில் சொல்லிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்காக நான் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன். பகை நாடுகளுடைய பேச்சுவார்த்தை நடத்தும் போது பக்கத்து மாநிலத்தோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதா என்றெல்லாம் கூட அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து அவருடைய வழக்கமான பாணியில் இருந்து அரசியல் கற்றுக்கொள்கிற இடத்தை நோக்கி அவர் நகர தொடங்கி விட்டார். ஆனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா போன்றவர்கள் எல்லாம் வந்து திமுக வழக்கு போட்டது, மேகதாதுக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது, அதில் சில பின்னடைவுகள் நீதிமன்றத்தில் வந்து அப்படியே ஜெட்டு வேகத்தில் எல்லாமே போயிட்டதில் வழக்கறிஞர்களை பொறுத்து, வாதத்தை பொறுத்து, அங்கே இருக்கக்கூடிய நீதிபதியை பொறுத்து, அங்கே இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளைமேட்டு எல்லாம் சேர்ந்து தான் தீர்ப்பாக வருது. நம்ம நினைக்கிறோம் வெறும் அரசியல் சாசனப்படி ஆதாரங்களின்படி மட்டுமே தீர்ப்புவது நம்ம நினைக்கிறோம். அரசியல் அழுத்தங்களும் அதற்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் திமுக தாவேகா சண்டைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கடந்து இது வந்து எல்லாருக்குமான பிரச்சனை. இது வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை, கடைமடை விவசாயிகளுக்கு காவிரி நீர் வந்து வருவது குறித்த பிரச்சனை. ஏன்னா ஒரு மேகதாதுக்கு குறுக்க அணை கட்டினால் வந்து ஒரு ஏறத்தாழ வந்து ஒரு 15 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாலைவனமாக மாறினோம். இப்பயே 1 லட்சம் ஏக்கருக்கு மேலே பயிர்கள் கருகி போய்விட்டது என்கிற தகவல்கள்லாம் வருகிறது. அதனால் இந்த கட்சி சண்டைகள் இருக்கு இல்லையா, அது வந்து வழக்கமாக திமுக அதிமுகவுக்கு தான் சண்டை நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு நேர்மாறாக தாவேகாவா திமுகவா இருக்குது. இப்போதான் சட்டமன்றமான ஒரு விவாதம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதாவது 40 வயதுக்கு கீழானவர்கள் அல்லது 40 வயதை ஒட்டியவர்கள் பெரும்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பது என்பது இந்த முறை அந்த தாவேகா அணியில் வந்து முழுக்க அப்படி தான் இருக்காங்க. 60+ திமுகவில் இருக்காங்க. இது ஒரு மாறுபட்ட விஷயம். ஏன்னா இணையான அனுபவங்கள்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் அரசியலை பொறுத்த வரையில் என்னென்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, அரசியல் என்பது வெறும் அறிவார்ந்த விஷயம் மட்டுமே கிடையாது. அதற்குள்ள ஒரு அனுபவம் இருக்கிறது, கள அனுபவம்னு ஒன்று இருக்குது. ஒரு கட்சி போராட்டத்துக்கு போகிறது, சிறைக்கு போகிறது, காவல் நிலையத்துக்கு போகிறது, நீதிமன்ற வழக்குகளை சந்திப்பது, வந்து கட்சி பொதுக்கூட்டங்கள் பேசுகிறது, அதுக்கு எதிர்வினை ஆற்றுவது. இப்போ நீங்கள் வந்து உதயநிதி வந்து இப்படி ஒரு வழக்கு வரும், நம்மளை தஞ்சாவூர் கூட்டி போவாங்க, திரும்ப அது பாதி வழியில் செங்கிப்பட்டியில் நிப்பாட்டிடுவாங்க, கையெழுத்து போட சொல்லுவாங்க, வந்து பல விசாரணையை அங்கேயே வச்சு முடிப்பாங்க. இதெல்லாம் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். எவனோ கூட்டத்தில் வந்து வருங்கால ஜனாதிபதி மாதிரி கத்திட்டான், கூட்டத்தில் கத்திட்டான் திரிசானு. இவர் காவிரியில் தண்ணி வரல சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அதுக்கு ஒரு அர்த்தம் அந்த இடத்துல உருவாயிடுச்சு. அது பிளான் பண்ணி செஞ்சது இல்லைனாலும் அப்படி ஒரு அர்த்தம் அந்த இடத்துல உருவாக்கப்பட்டுச்சு. அது வழக்குக்கான சாதகமாக மாறிடுச்சு. அவர் ஆபாசமாக பேசிட்டாரு அப்படின்னு வழக்கு போடுவதற்கான சூழ்நிலை. தாவேக சைடு இருக்கக்கூடிய எல்லாமே இளைஞர்கள் அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் சிடிஆர் அவர்கள் ஏஞ்சி பேசும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி 3 ஆண்டு வந்து நாங்கள் யாரை பார்த்தும் பயப்படாதவங்கன்னு சொல்றதுலாம் சரியான வாதமா? யாரை பார்த்து பயப்படல? திமுக நெருக்கடி கொடுத்தோம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பயப்படலையா கட்சி? அதில் காமெடி என்னன்னா, திமுக நெருக்கடியே கொடுக்கல, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு அலட்சியமாக விட்டதன் விளைவுதான் அவங்க வளர்ச்சியை. நீங்கள் கண்டுக்கிறாமல் விட்டது இருக்கல. நீங்கள் இந்த களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, பயிரோட சேர்ந்து 1-2 வளரும் போது கவனிக்காமல் விட்டோம்னா அது வந்து பயிரோட ஜாஸ்தியாக வளர்ந்துருப்பாங்க. அது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இவங்கெல்லாம் அரசியல் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு அலட்சியப்படுத்தினதான் திமுக செய்தது. திமுக அவங்க மேலே வழக்கு போடலை. வழக்கமாக அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா, மிக கடுமையான வழக்குகள் போடுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு யூடியூபர் மேலே வழக்கு போட்டால் கூட சீரியஸாக இருந்தால் தான் வழக்கு போடுவாங்க. நீங்கள் எல்லார் மேலே வழக்கு போட மாட்டாங்க. நீங்கள் கவனித்து பாருங்களேன், வழக்கு வந்து யார் மேலே பாய்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான தாக்கத்தை உண்டாக்குனா தான் வழக்கு இவங்களை அரசியல் கட்சியாகவே கன்சிடர் பண்ணலை. அது இப்படி வளர்ந்து நிற்கும், ஒரு நாள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வந்துடும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அது நகரும் அப்படிங்கிறது திமுக கணிக்க தவறியது தான் இந்த முறை அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் நான் நினைக்கிறேன். இப்போ திமுக, அதிமுக, பாமக எல்லாரும் சேர்ந்து கேட்குற ஒரே கேள்வி, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டலை? அதுதான் மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்தை வலியுறுத்துறாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவிகாவுக்கு என்ன பிரச்சனை, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லை, அனுபவமின்மை தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை இருக்கு அதில்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது அப்படிங்கிறது அவராது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து அவர் இப்போ ஒரு எல்போர்டாக இருந்து அதை வந்து வண்டி ஓட்டி பழகிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன் அவர் கார் பந்தயத்துக்கு கொள்ளன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவர் இப்போ தான் வண்டி ஓட்டு ரைட் லெஃப்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அவர் அரசியலில் ஒரு மாதிரி பயிற்சி ஆகிட்டே இருக்கிறாரு. அதனால் அவரை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கக்கூடிய தயக்கம், மனத்தடை, அதெல்லாம் மிக முக்கியமான காரணம். ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. இப்போ இதுவே அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி தானே. இப்போ சட்டப்பேரவை நடக்கிறது
எல்லா கட்சி பிரமுகரும் இப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் சட்டப்பேரவையில் நடக்கிற கூட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போ கிருஷ்ணசாமி தேர்தலில் தோத்து போயிட்டாரு, அவரால் களத்துக்கு வர முடியாது. இப்போ நீங்கள் வந்து விசிகா சார்பாக வன்னியரசு பங்கு பெறுவார், திருமாவளவன் வந்து அனைத்து கட்சி கூட்டம்னா திருமாவளவன் பங்கு பெறுவார். அப்போ இதே கூட்டமே அனைத்து கட்சி கூட்டம் தான். இன்னும் வந்து மக்களுக்காக போராடுகிறவர்கள் சிறிய கட்சிகள் எல்லாருக்குமே அழைப்பு விடுவாங்க. அனைத்து கட்சி கூட்டத்துடைய சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு பகுதி சார்ந்த போராட்டங்களில் சில பேர் வந்து ஈடுபடுவாங்க. அவங்க அந்த பகுதியில் வந்து ரொம்ப வந்து பிரபலமாக இருப்பாங்க. ஒரு கடலோர மாவட்டத்தில் வந்து ஒரு கட்சி வந்து மீனவர் பிரச்சனையை கையில் எடுத்து போராட்ட களங்களில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுவாங்க. அங்கே திமுக அண்ணா திமுகவோட அந்த கட்சி இங்கே செல்வாக்கு மிக்க தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தலித்து பகுதிகளில் விசிகா செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கும். நீங்கள் வன்னியர் சைடு வந்து பாமக ஒரு பெரிய கட்சியாக இருக்கும். விசிகாவும் பாமகவும் செல்வாக்கு செலுத்துகிற ஏரியாக்களில் திமுக அதிமுக கம்மியாக இருக்கும். அது தமிழ்நாடு முழுக்க பெரிய கட்சியாக இருக்கும். அந்த ஏரியாவில் சின்ன கட்சி மாதிரி இருக்கும், பெருசாக ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. அப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னன்னா, எல்லா தரப்பு மக்களுக்கான பிரதிநிதித்துவம், எல்லா போராட்ட களங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவம்னு ஒன்று இருக்குது. அது நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் சரியானது. இதில் தவிர்த்தது தவறானதுதான். இதில் இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, தொகுதி மறுவரை பற்றி நாளைய தினம் வந்து அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை விஜய் தலைமையில் கூட்ட போறாங்க. அதை கூட்ட முடிஞ்ச முதலமைச்சர் விஜய் அவர்களால் இதை கூட்டத்தில் என்ன சிக்கல்? அதுக்கு மட்டும் அவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்களே. இல்லை, அதில் ஒரு உள்ளரசியல் இருக்குது. தொகுதி மறுவரையறை வந்து சம்பந்தமாக பாஜக மத்திய அரசாங்கம் கொண்டு வருவதில் திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதில் திமுக வந்து தொகுதி மறுவரையறை விஷயத்தில் ஒருவேளை வெளிநடப்பு செய்வார்கள், அப்போ 3/2 பங்கு இருந்தால் சட்டமாயிரும் அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கள் வெளிநடப்பு செய்கிற போது எண்ணிக்கை குறையும், அது வந்து மறைமுக ஆதரவாக மாறக்கூடும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது. அப்போ தொகுதி மறுவரையறை விஷயத்தில் ரகசிய ஒப்பந்தம் ஏதாவது திமுகவுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. அதுக்காக அந்த கூட்டம் கூட்டப்படுதோ அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்த ராகுல் காந்தி வந்து தொகுதி மறுவரைக்கு ஒத்துழைப்பவர்கள் எட்டப்பர்கள்ட்டார். அப்போ அது வந்து திமுகவை நோக்கி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டாகத்தான் அது விமர்சனம் எழுந்தது. அதனால அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் இருக்கா சார்? ஏன்னா இப்போ திமுக சைட்ல தடுமாற்றம் இருக்கு நமக்கு தெரியுது. ஏன்னா முன்னாடி தொகுதி மறுவரையினை மொத்தமாக எதிர்த்தாங்க, ஆனால் இப்போ மசோதா தாக்கல் செய்யட்டும், அது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் விமர்சிப்புன்னு சொல்லி திமுக சைட்ல பேசுறாங்க. ஏன் இந்த தடுமாற்றம் திமுக? இல்லை, திமுகவுக்கு தடுமாற்றம் வந்து திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் அவர்களோடு இல்லை, இடதுசாரிகளும் தமிழ்நாட்டு மாநில அளவில் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகா அவர்களோடு இல்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களோடு இல்லை. இப்போ ஏறத்தாழ திமுக என்பது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது. அவர்களிடத்தில் அதிகாரம் இல்லை. அதிகாரம் போனவுடனே தோழமை கட்சிகள்லாம் போயிட்டாங்க. அப்போ தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது திமுக சார்ந்தவர்களுக்கு பல்வேறு வழக்குகள் இருக்குது. அமலாக்கத்துறை வழக்கு, சிபிஐ வழக்கு, வருமான வரித்துறை வழக்குன்னு பல வழக்குகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் எதிர்கொள்ளணும்னா பாஜகவினுடைய பார்வை வந்து அவர்கள் மேலே படணும், கரிசனம் வேணும் அப்படிங்கிற நிலைமை அவர்களுக்கு இருக்குது. அதனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு மாநில சுயாட்சி, கல்வி உரிமை எல்லாவற்றையும் பாஜக எதிர்நிலைப்பாட்டில் இருக்குது. இப்போ பாஜகவை வந்து மிக தீவிரமாக எதிர்ப்பதற்கு உடனில் இருக்கக்கூடிய சக்திகள் இல்லாமல் போய்விட்டார்கள். தீவிரமாக எதிர்க்கிற போது கட்சிக்காரர்கள் மீதான வழக்கு வந்து ரொம்ப வலிமை பெறும். ரொம்ப தீவிரமாக அவர்கள்லாம் வந்து வேட்டையாடப்படுவார்களோ என்கிற அச்சமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு மதில் மேல் பூனை மாதிரி ஒரு நிலைமை வந்து திமுகவுக்கு வந்து ஒரு தனிமை ஏற்பட்டு விட்டது. இந்த தனிமை, இந்த தடுமாற்றத்தை பயன்படுத்திக்க தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முயற்சி பண்ணுறாரா எம்பிக்கள் கூட்டத்தில்? இல்லை, எனக்கு தெரிந்து வந்து எப்படின்னா, விஜய் வந்து இந்தியா கூட்டணிக்கு போவதற்கான ஒரு ஒத்திகை நடக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து அப்படி உரையாடுவதன் வழியாக, ஏன்னா ப. சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் விஜயினுடைய ஆட்சியை வந்து காமராஜரோட ஒப்பிடக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்தை நோக்கி நகர்த்துறாங்கிறப்ப என்ன நடக்க போகுது அடுத்த அரசியலில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்தியா கூட்டணியை நோக்கி அவர்கள் அழைத்து செல்வார்கள் எதிர்காலத்தில். அப்படி ஒரு சூழல் வருகிற போது ஒரு நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடக்க போகுது. அப்போ வந்து அகில இந்திய அளவில் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து திமுகவுக்கு ஏற்படும் அப்படின்னு ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. இந்தியா கூட்டணி நோக்கி விஜய் அவர்கள் நகர்றார் அப்படின்னா, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப ஏன் ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் சந்திப்பு இல்லை? ராகுல் காந்தியுடைய கேரக்டரே எப்படின்னா, அவர் கலைஞர் உயிரோடு இருந்த காலத்தில் கூட, அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவே கலைஞர் இருந்த காலத்தில் கூட அவர் சில நேரம் தமிழ்நாட்டுக்கு விசிட் வந்திருக்காரு, கலைஞரை பார்க்காம போயிருக்காரு. காரணம், அவர் என்ன ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிட்டாரோ அதான் பார்ப்பார். அவர் காங்கிரஸ் கமிட்டியில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு பயிற்சி முகாம் மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு பரிசீலித்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்தார்.
அவர் வந்துட்டு போயிட்டார், அவ்வளோதான். அரசியல் தலைவர்கள் வந்து அனைவரையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இருக்குல்ல, அந்த நடைமுறை ஏற்கனவே ராகுல் காந்திகிட்ட கிடையாது. அதனால் இது வந்து முதல் முறை அல்ல. இது ராகுல் காந்தியினுடைய பயண திட்டங்கள், அவருடைய கடந்த கால அரசியல் தெரியாதவர்கள் அப்படி பேசுகிறாங்க. அவர் யாரையும் தவிர்க்கலாம் இல்லை. அவர் என்ன ப்ரோக்ராமுக்கு வர்றாரோ அது மட்டும் தான் பார்ப்பார், வேற விஷயத்துக்கு அவர் வரமாட்டாங்க. இல்லை, இப்போ பார்லிமெண்ட் வைகோடைய ஸ்பீச்சை தொகுத்து புத்தகமாக வெளிக்கொண்டு வந்தாங்க. அந்த புத்தகத்திலும் முதல்ல ராகுல் காந்தி புத்தகத்தை வெளியேறது, விஜய் அவர்கள் பெறுறது அப்படிங்கிற ஒரு முடிவு இருந்துச்சு. அதுக்கும் விஜய் அவர்கள் வந்து போகல அப்படிங்கிறது நம்ம கேள்வியாக இருக்கு. இல்லை, விஜய் போகாததுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அது மாதிரி வேறு சில காரணங்கள் இருக்கிறது. விஜய் வந்து எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டார். விஜயோட கேரக்டர் அப்படிப்பட்டது. அவர் வந்து திடீர்னு இப்போ தான் வந்திருக்கிறாரு கூட்டணி மாதிரியே. ஒரே நாளில் வந்து நீங்கள் தான் பாரக் ஒபாமா அப்படின்லாம் வைகோ சொல்கிறாரு விஜய் பார்த்து. அதை விஜய்னால நம்ப முடியல. எப்படி இது நம்ம பாரக் ஒபாமாவா எப்படி மாறுறது? ஆமாம், வந்து அமெரிக்க அதிபர் அளவுக்கு நம்ம எப்படி போகிறதுன்னு. ஏன்னா இந்திய பிரதமர் வரைக்கும் யோசிச்சிட்டாங்க, அடுத்து பிரதமர் ஆயிடுவார் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறான். இவர் அதை தாண்டி அமெரிக்க அதிபர் ஆகலாம்ங்கிறாரு. அமெரிக்க சிட்டிசனே இல்லையே, எப்படி பாரக் ஒபாமா மாறுறது? நான் அந்த குழப்பத்தின் காரணமாக விஜய் போகலைன்னு நினைக்கிறேன். அதனால் மற்றபடி காங்கிரஸை திட்டி வாழ்நாள் பூரா அதுக்கு அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்ச வைகோ அவர்கள் காங்கிரஸ் தலைவரை வச்சு அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அதனால் வைகோவை போல ஒரு வரலாற்று முரண் அது அரசியலில் இனி ஒருத்தர் உருவாகவே முடியாது. மொத்த முரண்பாட்டின் மொத்த வடிவம். இல்லை, பயிர்க்கடன் வந்து முழுவதும் தள்ளுபடி செய்யப்படணும்னு சொல்லி நீ தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்திருந்த விவசாயிகளை வந்து நீ கைது பண்ணியிருக்காங்க. அந்த எப்படி கைது நடவடிக்கை பார்க்குறீங்க சார்? கைது நடவடிக்கை இது கண்டிக்கத்தக்கது. பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி செய்வதற்கு வந்து அவங்க போராடுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்போ நீங்கள் விவசாயம், நான் ஒரு இன்னொரு ஜென்மம் தான் நான் விவசாயம் பறக்க விரும்புகிறேன்னா அவர் அரசியல் தேர்தல் பிரச்சாரம் போட்ட விவசாயம் கூட அப்படின்னு கூட சொன்னார் இல்லையா? இந்த ஜென்மமே அவர் வந்து ஒன்றும் இல்லை, கோட்டு சட்டையெல்லாம் கரட்டி போட்டு கோவணத்தை கட்டிட்டு வயக்காட்டில் இறங்கினா இப்போயே விவசாயம் ஆகலாம். விவசாயம் ஆகிறதுக்கு ஒன்றும் தனியாக கோர்ஸ்லாம் கிடையாது. போய் நீங்கள் விதைக்கிற இடத்துல, உழுகிற இடத்துல, உரம் போடுற இடத்துல போய் நின்று வேடிக்கை பார்த்து கையை காலை வந்து நீங்கள் அசைச்சு வேலை செய்கிறதுக்கு தயாராகிட்டேனாலே அது நடக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. விவசாயிகள் நலனில் வந்து கூடுதல் அக்கறை செலுத்தப்பட வேண்டும். அவர்களை கைது செய்தது உண்மையான கண்டனத்துக்கு. இப்போ தாவேக அரசு தாக்கல் செஞ்ச அந்த வேளாண் பட்ஜெட் எப்படி சார் பார்க்குறீங்க? வேளாண் பட்ஜெட் வந்து ஏற்கனவே வந்து உள்ள நடைமுறைகளை வந்து அப்படியே பின்பற்றிய ஒரு பட்ஜெட்டாக பார்க்குறோம். பல விஷயங்களில் வந்து அவங்க வந்து புதிதாக ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நம்மாழ்வார் பேரில் வந்து விருது வழங்குறோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நம்மாழ்வார் பெயரை நினைவுபடுத்துவது என்பது நீங்கள் இயற்கை விவசாயத்தை வந்து நீங்கள் வந்து நிலைநாட்டணும். ஆர்கானிக் வந்து நீங்கள் வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்தாத விவசாயத்தை உருவாக்கணும். அதுதான் நம்மாழ்வாருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்க முடியுமே தவிர, அவர் பேரில் விருது கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனாலாம் பெரிய மாற்றங்கள் எதுவுமே நிகழாது. பல விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியத்தை நோக்கி அது நகரும் தெரியல. மொத்தத்தில் வந்து நீர் பாசனங்களை வந்து நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்கான முயற்சியெல்லாம் பெருசாக இல்லை. அதனால் வேளாண் பட்ஜெட் வந்து ஒரு ஏமாற்றத்துக்குரிய பட்ஜெட்டாக தான். மாடி தோட்டத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. வான்மகள்னு சொல்லி பெண்களுக்கு இலவச ட்ரோன் பயிற்சி, இதெல்லாம் வந்து பார்க்கல போக்கானதா? அதாங்க, நீங்கள் நிலத்தில் விவசாயம் பண்ணுறவனே தடுமாறிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து உரிய வந்து இது கிடைக்கல அப்படிங்கிற சிக்கல் நீடிக்குது. அவனுக்கான கடன் தள்ளுபடியிலேருந்து அவனை பாதுகாப்பது. ஏன்னா மற்ற தொழில்களுக்கும் விவசாயத்துக்கு ஒரு வேறுபாடு இருக்குது. நீங்கள் மற்ற தொழிலெலாம் நஷ்டம் அடைந்துருச்சுன்னா அந்த தொழிலை நிப்பாட்டிடுவான். வியாபாரம் செய்கிறான், கடை ஓடலைன்னா என்ன செய்வான்? கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறான், ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறான், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்க. அந்த வியாபாரம் ஓடலைன்னு என்ன செய்வான்? கடையை மூடிடுவான். விவசாயி அப்படி கிடையாது. விவசாயி எத்தனை முறை வந்து விளைச்சல் இல்லாமல் போனாலும் மறுபடியும் விதைச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ அது வந்து வெறும் தொழில் கிடையாது, அது உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒப்பந்தம். அதன் மேலே நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்தணும். அவங்களுக்கான பல பயிர் கடன்கள்லேருந்து எல்லாமே கூடுதலாக செய்திருக்க வேண்டும். அவர்கள் அதுக்கு மேலே கைது செஞ்சுட்டு இருக்காங்கிறது கவலைக்குரியதாக இருக்குது. நிதிநிலை அறிக்கை போல வந்து வேளாண் பட்ஜெட்லையும் பல திமுக கொண்ட திட்டங்களுக்கு பேர் மாற்றப்பட்டுக்கிறதாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த பட்ஜெட்டில் விஜய் அவர்கள் புகழ்ந்து பேசுனது தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து -0 மதிப்பெண் தான் கொடுப்பேன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. இந்த கருத்துக்களை பார்க்குறீங்க? அது பெயர் மாற்றுவதுங்கிறதுக்கு அச்சம் என்னன்னா, திமுகவை நினைவுபடுத்தி விடுமோங்கிறதான் அச்சம். எல்லா திட்டங்களுக்குமே அவங்க கட்சி பெயரை நினைவூட்டுவது மாதிரி அல்லது விஜயின் பெயரை நினைவூட்டுவது மாதிரி வெற்றி எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி. பசுமை வீடுகள் கட்டுற திட்டம் அப்படின்னா வெற்றி வீடு கட்டும் திட்டம். லேப்டாப்பு கொடுக்குறோம் உலகம் உங்கள் கையில் அப்படின்னா வெற்றி மடிகணினி திட்டம். எல்லாத்துலேயுமே வெற்றின்னு ஒன்று சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. அது அப்படி ஒரு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
காலை உணவு திட்டத்தை வந்து ஸ்டாலின் கொண்டு வந்தார் அப்படின்னா அதுக்கு காமராஜர் காலை உணவு திட்டம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. காமராஜர் பேரை வந்து இதுக்கு சூட்டி தான் அவர் பேர் நிலைக்க வேண்டும் என்கிற இடத்துல அவர் இல்லை. அவருக்கு ஒரு பெரிய வரலாற்று புகழ் இருக்கிறது. அப்போ எல்லாவற்றிலையுமே திமுகவை சுவடு தெரியாமல் அழிப்பது, அவர்கள் நினைவே இல்லாமல் அழிப்பது அப்படின்னா அரசியல் அரங்கத்திலே வந்து திமுகவை அப்புறப்படுத்துவது என்கிற ஒரு வன்மத்தின் வெளிப்பாடு தான். அது செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த திட்டங்கள் தொடர்வது என்பது வரவேற்புக்குரியது. பழைய திட்டங்கள் எதையும் கேன்சல் பண்ண முடியலைங்கிறது வரவேற்புக்குரியது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார்.